அவர்களுடைய பதிவு செய்யப்பட்ட செய்தியை கோப்பம் பிரதர் லெஸ்லி அவர்கள் போடுவார்கள். நன்றி. God bless you. ஆண்டவர் காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்தது வரீர். காக்க வல்லவர் காத்தும்மை மிக்க வல்லவர். துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர் தாராளமானவர் நீரே என் எல்ஷடாய். போதுமானவர் சர்வ வல்ல தேவரீர். போதும் போதும் எனக்கு. பக்கரதுருவரபரபரபக்கரதுருவரபரபரபக்கரவர்தாப்பனே அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா ஆண்டவரே, இந்த சங்கமம் ஊழியம் மூலமாக ராஜா தகப்பனே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க நீர் செய்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எனக்கல்ல எங்களுக்கல்ல ராஜா, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர் காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்தீர். காக்க வல்லவர் காத்தும்மை மிக்க வல்லவர். துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர் தாராளமானவர் நீரே என் எல்ஷடாய். போதுமானவர் வல்ல தேவரீர். போதும் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் கொடுக்கின்ற வார்த்தைகள் கொலோசியர் 1 13வது வசனம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே 2 விதமான அதிகாரங்கள் அங்கே கிரிய செய்கிறது. பூமியில உள்ள அதிகாரத்தை குறித்து நான் சொல்லவில்லை. துரத்தனங்கள் அதிகாரங்கள், வானமண்டலங்களில் உள்ள அங்கே லோகாதிபதிகளுடைய அதிகாரத்தை குறித்து நான் சொல்லவில்லை. இவைகள் நாங்கள் கண்களினால் காண்கின்ற அதிகாரங்கள். அங்கே கண்ணுக்கு மறைவாய் இருக்கின்ற அதிகாரங்கள், காணக்கூடாத உலகத்திலே கிரிய செய்கிற 2 அதிகாரங்கள் உண்டு. ஒன்று இருளின் அதிகாரம், அடுத்தது நம்முடைய அன்பின் ஆண்டவராகிய ஆண்டவருடைய அதிகாரம். அல்லேலூயா. இதிலேயே சொல்லப்பட்டிருக்க இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரம் கொடுமை உள்ளது. ஹல்லேலூயா. இருளின் அதிகாரம் நம்மை பாவத்துகளுக்கு இச்சைகளுக்கு மட்டுமல்ல, இருள் போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளேயும் அந்த இருளின் அதிகாரம் நம்மை தள்ளி விடுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவை பற்றி கொண்ட நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி தேவன் தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் இருளின் அதிகாரம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்குள்ள கடந்து செல்லுகிறேனே, ஹல்லேலூயா, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே நான் ஆட்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எபேசியர் 1 சொல்லப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரூம் இருளாயிருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே நாங்கள் போகிற அறைக்குள்ளே நாங்கள் போகின்ற பொழுது, இருளில் இருக்கின்ற பொழுது அதிலே நாங்கள் ஒரு சிறிய ஹேண்டிலை தன்னும் கொளுத்தி போது அந்த இருள் அப்படியே விலகி போகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் எங்கே உண்டோ அங்கே இருள் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளும்படி. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் அங்கே நமக்கு பங்கு எது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பீலியாளின் பிள்ளைகளுக்கும் நமக்கு பங்கேது என்று சொல்லப்படுவது. இங்கே பாருங்கள், எபேசியர் 5 கூட சொல்லப்படுகின்ற காரியம். ஹல்லேலூயா. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள். அந்தகாரம் என்பது இருள்.
இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளின் ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்ட இப்பொழுது ஆண்டவருடைய அன்பின் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அதை செய்தவர் யார் என்று சொல்லுகின்ற வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறுபடியினால் தான் சொல்லப்படுகிறது பாருங்கள், நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுவது பாருங்கள், அங்கே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஹல்லேலூயா. ஆவியின் கனி எங்கே வருமாம்? சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அங்கே வெளிப்படும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணங்கள் சொல்லி. ஹல்லேலூயா. அதே நேரத்திலே அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய இயேசுவை ஆண்டவர் என்பதை அறிய வைத்ததே பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த ஆவியானவர் நாங்கள் இயேசுவை விட்டுக் கொள்ளுகின்ற வழியிலே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரியவர்களே, அந்த ஆவியானவர் தான், அவருடைய உற்பத்தி தான் அந்த ஆவியின் கனிகள். அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பட்சத்திலே அந்த ஆவியானவருடைய வெளிப்பாடு தான் அந்த கனிகள், அன்பு, சந்தோஷம், இப்படிப்பட்ட அந்த கனிகள். ஹல்லேலூயா. அருமையா இங்கே சொல்லப்படுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஹல்லேலூயா. அந்த கரெக்டர் என்ன செய்யும்? நல்ல குணத்திலே அது வெளிப்படும், நீதி செய்வதிலே வெளிப்படும், உண்மையாயிருக்கிறதிலே அது வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இருளின் அதிகாரம் நம்மை அங்கே மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் எப்படி நாங்கள் பாவத்திலேயே நாங்கள் நிலை கொண்டிருப்போம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பொல்லாங்கனவனை தொழான், ஹல்லேலூயா, சத்துருவை தொழான். அநேக நேரங்களில் நீங்கள் சிந்தித்து பாருங்க, சில நீங்கள் இருளான காரியம் அல்லது ஒரு பாவமான காரியம் நீங்க செய்கின்ற வேளையிலே அதை செய்து முடித்ததுக்கு பிற்பாடு உங்கள் இருதயத்தில் என்ன செய்யும்? அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. அனுபவத்தன் வேதம் சொல்லுகப்படுகிறது பாருங்கள், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், ஹல்லேலூயா, நாங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் நமக்கு தந்தல்லுவார். ஆனபடினால் நாங்கள் செய்ததுக்கு பிற்பாடு என்ன செய்வது? அமைதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. நாங்கள் செய்தது பிள்ளைன்றது நமக்கு தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் அந்த வேதத்தை நாங்கள் எடுத்து அநேக தடவைகள் நாங்கள் படிக்க 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 படிக்கத்தான் இந்த திருக்குள்ள இருதயம் என்ன செய்கிறது? வேத அறிவினால் நிறைந்திருக்கின்ற ஒரு இருதயமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நீங்கள் பேதுருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 1 நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, அங்கே ஆண்டவராகிய இயேசுவை அறிகின்ற அறிவினால் நமக்கு என்னென்னலாம் வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது 2வது வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. சில வேளை சாட்சியோடு கூடிய வார்த்தைகளை நான் பேசுகிறேன், பிரசங்கம். ஆனா இன்றைக்கு நாங்கள் படிக்கிறது அங்கே கற்றுக்கொள்ளுகின்ற காரியம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் அறிவது மட்டுமல்ல, அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே உச்சரித்து உச்சரித்து பதிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. அதாவது பாருங்கள், அந்த இருளின் ராஜ்யத்தை குறித்த செய்திகளே அல்ல, இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பது, அதை கேட்பது தப்பல்ல. ஆனா அதையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய சமாதானம் கெட்டுவிடும். எனக்கு சகோதரி அங்கிருந்த பிள்ளைகள் வந்து எனக்கு சொன்னார்கள், இடத்துல இருக்கின்றவர்கள் அம்மா வந்து பாருங்கள், அம்மா என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அப்போ நான் போய் பின்புறமாய் போய் பார்க்கிறேன். அப்பொழுது இலங்கையில பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ஊர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சகோதரி அப்படியே உட்கார்ந்து அந்த பிள்ளைகளையும் கவனிக்காமல்
அவர்கள் அந்த செய்தியை அப்படி கேட்டுக்கொண்டு கண்கள் எல்லாம் கலங்கி கண்ணீர் விடும் பருவத்துக்கு அப்படியே போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால பிள்ளைகளுக்கு அதனுடைய காரியங்கள் தெரியாது. அவர்கள் இந்த இப்படியான செய்திகளை கேட்க 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 இருதயம் பதபதைக்கும், மனம் பதபதைக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், ஜபீர் என்ற தலைவன் இருக்கிறான். வந்து மரண அவஸ்தைப்படுகிறான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் வந்து சொல்லுகிறான், உம்முடைய சொஸ்தமாவாள்ன்னு சொல்லி அங்கே இயேசுவிடத்தில் வந்து அவன் வேண்டிக் கொள்கிறான். அதில் இயேசுவும் அவர்களுக்கு சம்பவம் தெரியும். இந்த 12 வருஷம் பெரும் ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி வேண்டி அவர் வந்து விசுவாசத்தோடு தொடுகிறது. செய்கிறார், தன்னுடைய சாட்சியை விவரித்து காண்பிக்கிறார். அப்போ நேரம் போகும்போது இந்த வீரன் மகனும் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்களிலே நாங்கள் பெண்கள் தான் பொறுமையை அதிகமாக இழந்து விடுகிறோம். அல்லது பிரஷர் அதிகமாக, டென்ஷன் அதிகமாக, பெண்கள் எப்பொழுதுமே காணப்படுவார்கள். அந்த சரீரத்தை, அவருடைய எமோஷன்களை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஹalleluya. வீடுகளில் கவனமாக எப்படி இருந்தனோ தெரியவில்லை. என்ன சொன்னா மகள் அவஸ்தைப்படுகிறாள். இவருக்கு இங்கே அந்த சூழ்நிலை அவசரமான காரியம். சாட்சி சொல்லுவது எப்பவும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா அவ்வளவு விவரித்து தன்னுடைய சாட்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே இவனுக்கு எவ்வளவு பதற்றம் வந்திருக்கும் யோசித்து பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா அந்த பதற்றத்தின் மத்தியிலும் அங்கே மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இனி போராட்ட வேண்டாம், எல்லாம் முடிந்து விட்டது. சரி, முடிந்து விட்டது சொல்லி சூழ்நிலையை கொடுத்து சொல்லுங்க வயசுக்கு சொல்லுவார்கள். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவன் என்று ஆங்கில வேதத்துல சொல்லப்படுறது. ஹalleluya. அன்புடைய அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சொல்ற சூழ்நிலையிலும் என்னை அறிகின்ற அறிவிலே ஹalleluya அவர் அவர் மேல் வைக்கின்ற விசுவாசத்திலே இருக்கின்ற உள்ளையிலே அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். ஹalleluya. வாயை திறந்து சொல்லுங்கள், தேவனையும் நம்முடைய கர்த்தரை இயேசுவையும் அறிகிற அறிவினால் எங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். இந்த நாளிலே அன்புக்குரியவர்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். வாசிக்க பிடிக்கவில்லை என்றாலும் வாசியுங்கள், வாசிக்க முடியாவிட்டாலும் வாசியுங்கள். ஹலில் வேதனையா இருந்தாலும் வாசியுங்கள், துக்கமா இருந்தாலும் வாசியுங்கள், இருளா இருந்தாலும் வாசியுங்கள், மரணமான சூழ்நிலையா இருந்தாலும் வாசியுங்கள். ஏனென்றால் இங்கே சொல்லப்படுவது தேவனையும் நமக்கு சமாதானமும் கடவுது. சமாதானம் உண்டாவதாக சொல்லப்படவில்லை. ஹalleluya. அந்த சூழ்நிலையில, அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க போய்கொண்டிருக்கிறீர்கள், அந்த இடத்துல கிருபை அங்கே கிரியை செய்யும். ஹalleluya. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுவது, அவர் கிருபையும் சத்தியம் உள்ளவராய் வந்தார் என்று. ஹalleluya. அவருடைய பரிமாணத்தினால் நாங்கள் கிருபையை பெற்றோம் என்று. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் மத்தியில தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும், அங்கே கிருபை கொண்டு வரும், அது பெருக்கமாகும். நம்முடைய தமிழ் மகிமையினாலும் காரியத்தினாலும் நம் அழைத்தவரை அறிவித்தாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளிக்கிறது. சொல்லப்படும் அன்புக்குரியவர்களும் நம்முடைய மகிமை காரியத்தினால் இயேசுவை அறிந்து இயேசுவை அறிவிக்க முடியாது சூழ்நிலை அங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்து தம்முடைய மகிமையிலும் தம்முடைய காரியத்தினாலும்
சமாதானம் கெடும், வேதனை கெடும். ஆனா அதே நேரம் வேதத்தை வாசித்து 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 அந்த தேவன் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. அந்த சங்கீதம் 112 சொல்லப்படுகிறது. அவர் யுத்தங்களை அங்கே முறியடிக்கிறார் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசித்து அதுக்கு அப்புறம் போவோம். சங்கீதம் 112. ஹalleluya. அன்புக்குரியவர்களே, ஹalleluya. அந்த 112 சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள். துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மன்னித்துக் கொள்ளுங்கள். துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இதயம் கர்த்தரை நம்பித்துடனாயிருக்கும். அதே நேரம் 46வது சங்கீதம் 112 46வது சங்கீதத்திலே பார்ப்போம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய இரட்சகர், நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹalleluya. 46வது சங்கீதம். இந்த பைபிள் என்னுடைய புதிய ஒரு பைபிள் பிடிப்பாக வைத்திருக்கிறேன். அதை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் அப்படியே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் 46வது சங்கீதத்திலே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமி கடவுளை மட்டும் யுத்தங்களை பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முடிக்கிறார், ரதங்களை நுழைப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓட பண்ணுகிறார். அவர் ஈரானில் யுத்தங்களை ஓட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மத்திய தரை நாடுகளில் எல்லாம் யுத்தங்களை ஓட பண்ணுகிறார். இஸ்ரேல் தேசத்தில் யுத்தங்களை ஊழல் பண்ணுகிறார். அமெரிக்கா தேசங்களில் யுத்தங்களை ஊழல் பண்ணுகிறார். நம்முடைய இலங்கை தேசத்தில் யுத்தங்களை ஊழல் பண்ணுகிறார். வில்லு பிடித்து வீட்டியை முடிக்கிறார், முடிப்பினால் சுட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் கொடுமையானது, கொடுமையானது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்படி நான் ஒரு காரியத்தினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினாலும் இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் தங்களும் அவைகள் கழிக்கப்பட்டது கிடைக்கிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். ஹல்லேலூயா. தேவ பக்தி அடுத்த ஜீவனுக்கு இந்த உலகத்தில வாழ்வதற்கு நமக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய கல்வி வேண்டும், திருமணம் வேண்டும். ஹல்லேலூயா. கட்டப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாவற்றையும் சுமத்துக்கு பங்குபடி நம்முடைய நம்முடைய நாம் உருவாக்கப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தைகள் திருக்க திருக்க அந்த குணமானது இருக்குமாக என்ற அந்த கும்பம் என்ன செய்கிறது? அந்த கும்பம் மறைகிறது. புறாண்மைகள், இச்சைகள், மோசத்தின் கிரியைகள், ஹல்லேலூயா, எல்லாம் மாறி தேவனுடைய சாயலாக நாளுக்கு நாள் நாங்கள் என்ன செய்யப்படுவோம்? மறுக்கப்படுவோம். திவ்ய சுபாவத்தில் பங்குபவர்களுக்கு கழிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கு வேண்டிய பொருளாதார காரியங்களில் காரியங்கள் சொல்லப்படும். அதுக்கு தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் நம்மை உணவளித்தவர், பூசிக்கின்ற தேவன், பாழான ஸ்தலங்களை மாற்றுகிறவர், மறுபடி கட்டுகிறவர். ஹல்லேலூயா. இல்லாதவர்கள் இருக்கிற போது அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு ஆரோக்கியம் சௌக்கியம் வர பண்ணி நம்மை அங்கே சுருத்தி வருகிற தேவன். ஹல்லேலூயா. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள். இந்த நாட்கள்லாம் நாங்கள் இன்னும்
அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்துடைய தைரியத்துடைய ஞானத்தையும் நிச்சயடக்கத்தையும் நிச்சயடக்கத்தோட பொறுமையும் தீவிர பக்தியையும் தீவிர பக்தியோட சகோதர சிநேகத்தோடையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஹல்லேலூயா. அன்புடைய அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை ராட்சியம் சொல்லி அங்கே கவலைப்பட்டு கொண்டிருக்காதபடி ராட்சியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரன் ஆகிய இயேசுவினுடைய ராட்சியத்தில் உட்படுத்தியிருக்கிற பிதாவுக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா தேவனே. இந்த நாளிலும் பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ கிருபையும் சமாதானம் பெருக கடவுள் உண்மை அறிகின்ற அறிவினால் கிருபையும் சமாதானம் பெருக கடவுள் பெரிய பண்ணுகிற தேவன் சங்கீதம் 46 சொல்லப்பட்டது. ஆண்டவர் ஈரான் யுத்தம் இயேசுவின் நாமத்தினால் ராஜா பண்ணும்படி செவிக்கிறோம். இஸ்ரவேல் நடக்கிற யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் பண்ணும்படி செவிக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் நடக்கின்ற யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் முடிவுக்கு வரும்படி செவிக்கிறோம். அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் முடிவுக்கு வரும்படி செவிக்கிறோம். உலகம் தந்தரும்படி செவிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தேவனே உம்முடைய விசுவாசித்தது போல ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே முஸ்லிம் ஜனங்கள் இயேசுவை அறிந்து ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். உங்கள் கரத்திலே முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். 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 Bless you. Everybody bless you. ஆமென்.